காவிரி காவிரி நியூஸ் காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஒரு மணியில் இந்த நாள் வழங்குவதற்காக அருள் வளன் அரசு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பதவி காலத்தில் ஒவ்வொரு நாளும் நாட்டிற்காகவே கடமையாற்றியுள்ளேன். தனது கடைசி உரையில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உருக்கம். நாளை நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழா. நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராகிறார் ராம்நாத் கோவிந்த். மக்களவையில் வரம்பு மீறி செயல்பட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் 6 பேர் இடைநீக்கம். சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் நடவடிக்கை. மூவாயிரம் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். தினகரன் மீதான அந்நிய செலவாணி மோசடி வழக்கு 3 மாதத்தில் விசாரணையை முடிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரளா, கர்நாடகாவில் வலுக்குறைந்தது தென்மேற்கு பருவமழை. தமிழகத்தில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தனது பதவி காலத்தில் ஒவ்வொரு நாளும் நாட்டிற்காகவே கடமையாற்றியுள்ளேன் என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உருக்கமாக பேசியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறுவதையொட்டி பிரணாப் முகர்ஜி நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றம் தனது கோயில் என்றும் அரசியலமைப்பு தனது புனித நூல் என்றும் பெருமையோடு கூறினார். அத்துடன் கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் நாட்டிற்காகவே கடமையாற்றியுள்ளேன் என்றும் உருக்கமாக பேசினார். மேலும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக புதுமையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இறுதியாக தனக்கு இந்த பணியினை வழங்கியதற்காக நாட்டு மக்களுக்கும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் நாளை பதவியேற்கிறார். விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் பழனிசாமி டெல்லி புறப்பட்டார். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பாஜக கூட்டணி சார்பில் களம் கண்ட பீகார் முன்னாள் ஆளுநர் ராம்நாத் கோவிந்தும், காங்கிரஸ் கூட்டணி சார்பில் மக்களவை முன்னாள் சபாநாயகர் மீரா குமாரும் போட்டியிட்டனர். கடந்த 20ஆம் தேதி வெளியான தேர்தல் முடிவில் ராம்நாத் கோவிந்த் வெற்றி பெற்றார். இதையடுத்து நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் நாளை பதவியேற்கவுள்ளார். நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நாளை விழா நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜே.எஸ். கேகர் ராம்நாத் கோவிந்திற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். பதவியேற்பு விழாவிற்கு பிறகு மெய்காவலர்கள் படைசூழ ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். நாட்டின் முதல் தலித் குடியரசுத் தலைவராக 1997 முதல் 2002 வரை கே.ஆர். நாராயண் பணியாற்றினார். அதன் பிறகு தற்போது 2வது தலித் ஒருவர் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை ராம்நாத் கோவிந்த் பெற்றுள்ளார். மக்களவையில் வரம்பு மீறி செயல்பட்டதாக கூறி காங்கிரஸ் உறுப்பினர்கள் 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பூஜ்ய நிறுத்தின் போது போபர்ஸ் ஊழல் விவகாரத்தை பாஜக உறுப்பினர்கள் எழுப்பினர். இதனை கண்டித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதற்கு மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அனுமதி மறுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் காகிதங்களை கிழித்து வீசினர். இதனையடுத்து தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக காங்கிரஸ் எம்பிக்கள் 6 பேரை 5 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்வதாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தெரிவித்தார். சபாநாயகரின் இந்த உத்தரவிற்கு காங்கிரஸ் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. நீட் நுழைவுத் தேர்வு பிரச்சனையை வலியுறுத்தி மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட தமிழக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டனர். இதனால் சிறிது நேரம் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. தமிழகத்தில் நீட் தேர்வு நடத்துவது குறித்து மாநிலங்களவையில் பேசிய அதிமுக உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன், நீட் தேர்விற்கான முறையான பாடத்திட்டங்களையும் அதற்கான அறிவிப்புகளையும் மத்திய அரசு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து இவருக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுகவின் விஜிலா சத்யானந்த் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டனர். Tamil Nadu, Pradesh. Bengal also. Yes, Pradesh.
But no, and sister, yeah, yes. Now listen. You had not given a notice. In spite of that, I allowed you to have your say. And the central government to frame the uniform needs syllabus, prescribe textbooks, and make it very popular. முறையான பாடத்திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அந்த செய்திகளை பத்திரிகைகளில் வெளியிட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் நீட் தேர்வை நடத்திக் கொள்ளலாம். நீட் தேர்வு குறித்து பல்வேறு பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்துவதற்கு $3 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் பேசிய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்கள் உட்பட அனைத்து பல்கலைக்கழகங்களையும் சர்வதேச அளவில் தரம் உயர்த்தப்படும் என்றும், அதற்காக $3 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அடுத்த 3 ஆண்டுகளில் பல்கலைக்கழகங்களின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு கல்வித்தரம் உயர்த்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்கள் உட்பட அனைத்து பல்கலைக்கழகங்களும் விரைவில் தரம் உயர்த்தப்படும். அதற்கான பலகட்ட நடவடிக்கைகளை தாங்கள் இப்போது மேற்கொண்டு வருகிறோம். தற்போது கூட அதற்காக $3 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டு அடுத்த 3 ஆண்டுகளில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உள்ளோம். இந்த நிதி மூலம் அனைத்து பல்கலைக்கழகங்களும் உட்கட்டமைப்பு வசதிகள் பெற்று விரைவில் தரம் உயர்த்தப்படும் என பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 60 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள புதுவள்ளியம்பாளையத்தில் அரசு பள்ளி கட்டிடம் திறப்பு விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல ஆண்டுகளாக மாற்றப்படாத பள்ளி பாடத்திட்டங்கள் 3 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக மாற்றப்படும் என்று உறுதியளித்தார். 3000 பள்ளிகள் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வர வேண்டும் என்று தலா 2 லட்சம் ரூபாய் செலவில் 60 கோடி ரூபாய் செலவு செய்ய இருக்கிறது. இதன் அடிப்படையில் மாணவருடைய கல்வி சிறந்த முறையில் உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. ஒன்றிய அளவில், நகராட்சி அளவில், அதேபோல மாநகராட்சி அளவில், மாவட்ட அளவில் பயிற்சி மையங்களை உருவாக்குவதற்கு, பயிற்சி அளிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மொழி அழிந்து வருவதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கவிக்கோமண்டத்தில் ரயில்வே துறை முன்னாள் இணையமைச்சர் அரங்கவேலு எழுதிய என் வாழ்க்கை பயணம் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு பேசிய ராமதாஸ், ரயில்வே துறை நஷ்டத்தில் இருந்தபோதும் அரங்கவேலு அவர்கள் 80 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி தந்திருப்பதாக பெருமிதத்துடன் கூறினார். மேலும் தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மொழி அழிந்து வருவதாகவும் தமிழை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாகை, கடலூர் மாவட்டங்களில் உள்ள 45 கிராமங்களில் பெட்ரோகெமிக்கல் பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்ததற்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், ONGC நிறுவனத்தால் கதிராமங்கலத்தில் சுற்றுச்சூழலில் மாசு ஏற்பட்டுள்ளதாகவும், கடலூரில் ரசாயன தொழிற்சாலைகள் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அதாவது இவங்க போறது நீட்டுக்காக போல, புதிய குடியரசு பொறுப்பேற்க போற அதுக்கு தான் போறாங்க. அங்கே போய் பொறுப்பேற்ற புதிய குடியரசுத் தலைவர்கிட்ட போய் ஷால் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறாங்க. வேறு தவிர இந்த நீட்டு பிரச்சனைக்காகவோ, இல்லாட்டி இந்த காவிரி மேலாண்மை வாரியத்துக்காகவோ, இல்லாட்டி மீனவர்கள் பிரச்சனைக்காகவோ, நெடுவாசல் பிரச்சனைக்காகவோ, கதிராமங்கலம் பிரச்சனைக்காகவோ, கொசஸ்தலை ஆற்று பிரச்சனைக்காகவோ, மேகதாது பிரச்சனைக்காகவோ, அட்டப்பாடி பிரச்சனைக்காகவோ அல்லது இலங்கை தமிழர் பிரச்சனைக்காகவோ போகிறது கிடையாது. இவங்களோட சொந்த பிரச்சனைக்காக இவங்க அதுக்காக தான் போயிட்டுருக்காங்க. நான் கேட்குற கேள்வி, 6 மாதங்களாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு சட்டம் நிலுவையில் இருக்குன்னா 6 மாதமும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்போ அடுத்த வாரம் ஏதோ ஆய்வு இப்போ கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு போட்டது 26ஆம் தேதி வரும். ஏன்னா இப்போ அதுக்கு முன்பு வழக்கு 85 விழுக்காடு இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கு வந்து சரியாக வாதம் வரல, சரியாக வாதம் இடலை நீதிமன்றத்தில். இப்போ அந்த சைட்டில் பார்த்தா எதிர்ப்பு வாதம் பார்த்தீங்கன்னா 20 வழக்கறிஞர்கள் நளினி சிதம்பரத்துலேருந்து எல்லா பல வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்லாம் வந்து வாதம் பண்ணிடுறாங்க. நம்ம சைடில் முத்துக்குமாரசாமி நல்லவர் தான், ஆனால் அவர் போதாது.
டெல்லியில் போராடும் விவசாயிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு பாஜக தேசிய செயலாளர் ராஜா முழு பொறுப்பேற்க வேண்டும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கு வரும் கொலை மிரட்டல் குறித்து நாடாளுமன்ற காவல்துறையினரிடம் புகார் அளித்ததாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாட்டில் போராடுவது எங்களுடைய உரிமை. போராடக்கூடாது என்று சொல்வது ஜனநாயக நாட்டின் மரபை மீறிய செயல். இது ஐயா மோடி ஐயாவுக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்குறாரு ராஜாவும் அவருடைய ஆட்கள்லாம் சேர்ந்து. இதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கு முழு பொறுப்பு கொலை முயற்சி கொலையே ராஜா மேலே தான் போகணும், வேறு வழியே கிடையாது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவு மண்டபத்தை வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு குறித்து பிரதமரின் நேரடி பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் மத்திய பாதுகாப்பு படையினர் பேய்க்கரும்பு பகுதியில் ஆய்வு செய்தனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் வரும் 27ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினம் ராமேஸ்வரம் அருகே அப்துல் கலாம் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பேய்க்கரும்பு என்ற இடத்தில் மத்திய பாதுகாப்பு மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் 16 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 27ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். இந்த நிலையில் மணிமண்டபத்தின் பணிகள் மற்றும் பிரதமர் வருவதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடு குறித்த பிரதமரின் நேரடி பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் மத்திய பாதுகாப்பு படை ஐஜி ஷர்மா தலைமையில் அதிகாரிகள் கலாம் நினைவு மண்டபம் மற்றும் அங்குள்ள பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மண்டபம் பகுதியில் பிரதமர் இறங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளம் பகுதியில் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் நடராஜன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா மற்றும் மத்திய மாநில உளவு பிரிவு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை குழப்பத்திற்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் நடவடிக்கையே காரணம் என புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லடி கிருஷ்ணராவ் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் மருத்துவ படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இது அந்த அம்மா சொன்ன மாதிரி 50%க்கு நம்ம இதனது காட்டியாச்சு. ஒன்றும் தெரிய மாதிரி கேமரா முன்னாடி 50% எதுக்காக வாங்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்னு மிரட்டது அந்த மாதிரி நம்ம மிரட்ட முடியாது. ஏன்னா அதில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டாக இருக்குது. இன்றைக்கி கேபினெட்டில் ஈவினிங் எடிஷனல் ஏஜெண்டில் எடுத்துன்னு வந்துடுறேன். இன்றைக்கி கேபினெட்டில் டீம் யூனிவர்சிட்டி சம்மந்தமாக எல்லாம் அனுப்புகிறேன். அந்த அம்மா 1 டேயில் வாங்குவாரா 1 இயரில் வாங்குவாரான்னது இது பார்க்குறேன். முன்னாடி இதே மாதிரி சொல்லியாச்சு. டீம் யூனிவர்சிட்டிக்கு 5.5 lakhs நான் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. எத்தனை பேர் கொடுத்துட்டாரு, என்ன ஆயிடுச்சு? எல்லாம் நம்ம பசங்களுக்கு 137 சீட் போயிடுச்சு அந்த அம்மா சம்பந்தமாக. அந்த அம்மா அந்த சொன்னது ஸ்டேட்மெண்ட்டுக்காக அந்த டீம் யூனிவர்சிட்டி மேலே இதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போனதுக்காக 137 சீட்ஸ் இஸ் லூஸ் பாண்டிச்சேரி. அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரன் மீது பதிவான குற்றச்சாட்டு பதிவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மீது ஏப்ரல் 19ஆம் தேதி வரை பதிவான குற்றச்சாட்டை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் பங்கேற்கும் வகையில் ஜூலை 31ஆம் தேதிக்குள் ஒரே நாளில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே காலதாமதமான வழக்கை மேலும் தாமதப்படுத்தக்கூடாது என்றும் வழக்கை தினமும் விசாரித்து 3 மாதத்தில் எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் முக்கிய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள லோக் நாயக் பவனில் தீ விபத்து ஏற்பட்டது. டெல்லியின் மத்திய பகுதியில் உள்ள கான் மார்க்கெட் பகுதியில் லோக் நாயக் பவன் அமைந்துள்ளது. மத்திய அரசின் முக்கிய அலுவலகங்கள் அமைந்துள்ள இப்பகுதியில் இன்று மாலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. பல அடுக்குகளை கொண்ட இந்த கட்டிடத்தின் மற்ற பகுதிகளுக்கும் தீ மளமளவென பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த 25க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. இந்த தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் சில எரிந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கேரளாவில் பிரபல நடிகை கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் திலீப்புக்கு ஜாமீன் வழங்க கேரள உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி காரில் சென்று கொண்டிருந்த பிரபல கேரள நடிகையை ஒரு கும்பல் கடத்தி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக வெளியான தகவல் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்தனர்.
இந்த வழக்கின் பின்னணியில் பிரபல மலையாள நடிகர் திலீப்பிற்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து கடந்த 10ஆம் தேதி நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீன் கோரி அங்கமாலி நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் அவரை காவலில் வைக்க உத்தரவிட்டது. இதையடுத்து ஆலுவா சிறையில் அடைக்கப்பட்ட திலீப் கேரள நீதிமன்றத்தில் தொடர்ந்து ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்து வந்தார். இந்நிலையில் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி நடிகர் திலீப் மனு தாக்கல் செய்தார். அவரின் ஜாமீன் மனுவை கேரள உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். இணைந்திருங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். ஏன் நீங்க விவசாயிகள் பிரச்சனை இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கீங்க? இல்ல, நான் அடிப்படையில நான் விவசாயி. பிரதமரை அசிங்கப்படுத்தணுங்கிற தவிர அந்த 30-40 பேருக்கு வேற குறிக்கோளே கிடையாது. முதலமைச்சர் யாருங்க? பொதுமக்களோட வேலைக்காரன் தான் முதலமைச்சர். அது மனசுல முதல்ல ஏத்துக்கணும். What is the real issue behind this The real issue is that it's an administrative official bungling. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்ததே பெருசு. அப்புறம் ஜெயலலிதா அண்ணன் மக, தம்பி மக, தங்கச்சி மகளுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதியா இருக்கு. And if you understand the politics of Delhi, people who run Delhi, they run the country. ஜெயலலிதா என்றால் ஒரு நியாயம், ஜெயலலிதா இல்லை என்றால் ஒரு நியாயம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் விடுதலை என்பது திமுக அதிமுக பெற விடுதலை தான். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் சொன்னார். அவர் இந்தியாவை ஆளுவதற்கு கூட வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சென்னை கொடுங்கையூர் பேக்கரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்குவதாக முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை கொடுங்கையூரில் உள்ள பேக்கரியில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது தீயணைப்பு வீரர் ஒருவர் பலியானதோடு பலர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 பலியானதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து பேக்கரி உரிமையாளர் உட்பட அடுத்தடுத்து சிகிச்சை பெற்றவர்களும் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்தது. இதன் பின்னர் கொடுங்கையூரைச் சேர்ந்த பார்த்திபன் மற்றும் வியாசர்பாடியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த நிலையில் 25 வயது இளைஞர் நரேஷ் என்பவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. கார் ஓட்டுநரான இவர் தீ விபத்தில் சிக்கியோரை காப்பாற்ற முயன்றபோது காயமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது எல்லாருமே நல்ல ரெக்கவரி ஆகிட்டு வந்தாங்க. இதில் பரந்தாமனை தவிர வேறு யாருக்குமே உயிரிழப்பு நடக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எல்லாருமே தவறுனது எங்களோட மேக்சிமம் கவனிப்புக்கு மீறியும் இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கு. இது ரொம்ப ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்கே ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் தான். கொடுங்கையூர் தீ விபத்து குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயை பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பல கோடி ரூபாய் குட்கா ஊழல் தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வருமான வரித்துறை அளித்த அறிக்கை மாயமானதாக கூறப்படுவதை நம்ப முடியவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் மிகப்பெரிய ஊழல்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ள குட்கா மற்றும் போதைப்பாக்குகள் ஊழலை மறைக்க தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். குட்கா ஊழல் விவகாரத்தில் இனியும் தப்பிக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டதால்தான் வருமான வரித்துறை அறிக்கை மாயமாகிவிட்டதாக கூறி அடுத்த கட்ட நாடகத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குட்கா ஊழலில் அமைச்சர் விஜயபாஸ்கரும் காவல் உயரதிகாரிகள் பலரும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே தமிழக அரசு தவறுக்கு மேல் தவறுகளை செய்து வருவதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஊழல் குறித்து மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், அது மட்டுமின்றி ஆவணங்கள் மாயமானது தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமி, தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி தொடர்பாக 25ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் மத்திய மாநில அரசுகள் மௌனம் சாதித்தால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி மாநிலம் முழுவதும் கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு வரி விதிப்பை கணிசமாக குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த வரி விதிப்பை கணிசமாக குறைக்கப்பட வேண்டும், வரி விகிதத்தை கட்டுவதற்கு எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சென்னையில வள்ளூர் கோட்டம் அருகிலே
பல ஆயிரக்கணக்கான வணிகர்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மத்திய அரசும் மாநில அரசும் மௌனம் சாதிக்குமே ஆனால் வருகின்ற 8ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தை கையில் எடுக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்நாடகாவில் தீவிரமடைந்துள்ள பருவமழையால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் வீணாகி வருவதாக தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினை குறித்து மத்திய அரசிடம் பேசி தண்ணீர் திறந்துவிட தமிழக முதலமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கிடைக்கின்ற உபரி நீர் வெள்ள நீராக கர்நாடகாவில் ஓடுகிற போது தமிழகத்திற்கு தரக்கூடாது என்று கர்நாடகத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே தண்ணீர் திறப்பதும் தடை ஏற்பட்டுள்ளது. இதனை முறியடித்து தண்ணீரை பெறுவதற்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி விவசாய சங்க கூட்டத்தை கூட்டி பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தி கர்நாடகாவில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை தமிழகத்திற்கு பெற்று அடுத்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தண்ணீரை திறந்து தமிழகத்தில் ஒருபோக சம்பா சாகுபடியை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும். சென்னையில் உள்ள கல்லூரி விடுதியில் உணவு சாப்பிட்ட பின்னர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையடுத்து உணவின் தரம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகள் பலருக்கு திடீரென்று உடல் நலம் பாதிக்கப்பட்டது. விடுதியின் உணவு உட்கொண்ட பின்னர் மாணவிகளுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது தெரியவந்தது. உடனடியாக மாணவிகள் 48 பேர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் 70 பேர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கல்லூரி விடுதியில் உணவுகள் தரமற்ற முறையில் இருப்பதால் மாணவிகள் பாதிக்கப்படுவது 2ஆம் முறை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கல்லூரி விடுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதாகவும் விடுதி உணவில் பிரச்சனை தொடர்ந்து இருப்பதாகவும் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். அப்ப எல்லாம் ஃபீஸ் வாங்குறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொடுக்கணும்ல. அடிக்கடி சாப்பாடு சரியில்லைன்றாங்க. இல்லை நீங்கள் பைசா இல்லைம்மா, இது மாதிரி பைசா அதிகமாக ஆகுதுமா, ஒரு 500 ரூபாய் கொடுங்கம்மானாலும் கொடுத்துட்டு போகிறோம். எங்களுக்கு பைசா பத்தலை, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடுங்க, நாங்கள் கொடுத்துட்றோம். எங்களுக்கு தேவை வந்து பசங்களுக்கு படிப்பு, அவங்களோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் முக்கியமாக கேட்கறதே பாதுகாப்பு தான் கேட்குறோம். மாணவிகள் பாதிக்கப்பட்டது குறித்து தகவல் அறிந்து கல்லூரி விடுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். விடுதி உணவகத்தில் சில குறைபாடுகள் இருப்பதாகவும் அவற்றை நிவர்த்தி செய்ய கல்லூரி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இல்லை, இப்போ என்னோட ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸுமே பார்க்க சொல்லியிருக்கோம். எல்லாமே கவர்மெண்ட்னு இல்லை, எனி ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு டீட்டெயில் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நடக்காம தடுக்கணும். என்ன கலந்ததா தெரிய வருது சார்? இல்லை, ஒருத்தரும் ஒரு வருஷம் சொல்கிறாங்க, பள்ளின்னு சொல்கிறாங்க, பூச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியர் கட்டாக அவங்களுக்கும் தெரியல சம்பளம். கல்லூரியில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு மாணவிகளுக்கு மருந்து மற்றும் மாத்திரைகள் அளிக்கப்பட்டன. மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மாணவிகளின் உடல் நலம் சீராகியுள்ளது. கல்லூரி விடுதியில் உணவு உட்கொண்ட மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவையில் நீண்ட நாட்களாக பட்டா வழங்காததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனுநீதி முகாம் நடைபெற்றது. அப்போது தாய், மனைவி, குழந்தைகள் உட்பட 6 பேருடன் வந்த ஒருவர் திடீரென மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை குடும்பத்தினரின் உடலில் ஊற்றிக்கொண்டு தானும் தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் விசாரணை செய்தனர். அப்போது தற்கொலைக்கு முயன்றவரின் பெயர் சூலூரைச் சேர்ந்த சரவணன் என்பதும் தனது இடத்திற்கு நீண்ட நாட்களாக பட்டா வழங்காததை கண்டித்து குடும்பத்துடன் தீக்குளிக்க முயற்சித்ததும் தெரியவந்தது. 2 வருஷமா எங்கள் வீட்டுக்கார் பட்டா கேட்டு குழந்தைகளை வச்சுட்டாங்க. கரண்ட் இல்லை, தண்ணி சௌகரியம்லாம் ஒன்றும் இல்லை. 2 வருஷமா நாங்கள் நடந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு பட்டா வேணுங்க. குழந்தைகள பள்ளிக்கூடம் போகுது, படிக்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. கொசுக்களை கட்டி மக்களை கட்டி படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் டிவி ஊடு ஊடா போகுது. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பட்டா வேணுங்கன்ற வேரில் எங்கள் அப்பன் வீடுங்க சொந்த வீடு. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென மண்ணெண்ணெயை குடும்பத்தினர் மீது ஊற்றிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தருவது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சம்மேளனத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழகத்தில் விவசாய தொழிலோடு கறவை மாடுகள் வளர்ப்பை தொழிலாக கொண்ட குடும்பங்கள் பால் உற்பத்தி செய்து வருகின்றனர். வறட்சியால் விவசாயம் பொய்த்துவிட்ட காரணத்தால் கறவை மாடுகளுக்கு தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலில் உள்ள கொழுப்புச்சத்தை காரணம் காட்டி ஆவின் போன்ற பால் நிறுவனம் பால் விலையை குறைக்கிறது என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 6 அம்ச கோரிக்கை வலியுறுத்துமாறு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சம்மேளன மாநில அமைப்பாளர் கேட்டுக்கொண்டார். 2013 ₹1.50 கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 3-4 வருஷமாக அந்த ஊக்கத்தொகை இல்லை. அதையும் உடனடியாக வழங்கி இந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும். தமிழகத்தில் ஜெயலலிதா கனவுப்படி ஒரு வெண்மை புரட்சி உருவாக்குவதற்கு இந்த அரசு முயல வேண்டும் என நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் வைக்கோல் மானியத்தில் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஒரே ஒரு முறை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுக்கல, ஒரு சிலருக்கு மட்டும் தான் கிடைச்சது. அனைவருக்கும் மானியத்தில் கிடைப்பதற்கு இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து விலையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்டுப்படியான விலை கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். பால் உற்பத்தியாளர்களுக்கு 50% மானியத்தில் தீவனம் வழங்கிட வேண்டும். அரசால் வழங்கப்பட்ட உலர் தீவனங்கள் மாதம் 2 முறை வழங்கிட வேண்டும். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஊக்கத்தொகையை லிட்டர் ஒன்றிற்கு ₹1.50 வீதம் வழங்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள அங்கன்வாடி சத்துணவு குழந்தைகளுக்கு தினசரி 200 மில்லி பால் இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சம்மேளனம் சார்பாக சுமார் 50க்கும் மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விவசாயத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற 200க்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும். விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய விவசாய கடனை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய மாநில அரசின் பரிந்துரையை தொடர்ந்து நிராகரித்து வரும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பெரியார் சிறையிலிருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர். வேளாண் பொருட்களான நெல், கரும்பு, வாழை மற்றும் வேளாண் பொருட்களான ஏர்கலப்பை உள்ளிட்டவைகளை கையில் ஏந்தி கொண்டு முழக்கமிட்டு பேரணியாக சென்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் 22 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி என்று மாநில அரசாங்கம் அறிவித்ததை துணைநிலை ஆளுநர் அவர்கள் அந்த கோப்பை கிடைப்பிலே போட்டிருக்கிறார். எல்லாவற்றிலும் முதன்மைப்படுத்தி பேசுகிற துணைநிலை ஆளுநர் விவசாயியுடைய பிரச்சனையிலும் மோடியோடு பேச வேண்டும். இங்கே இந்த 22 கோடியை தள்ளுபடி செய்வதற்கான கோப்பிலே கையெழுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைக்கிறோம். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக வந்தவர்கள் சட்டப்பேரவை அருகே வந்தபோது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், விவசாயிகள் தற்கொலையை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அப்போது தடையை மீறி முற்றுகையிட முயன்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். 7,000-9,000 கோடி கடன் வாங்கினாலாம் தப்பிக்க விட்டுறாங்க. 5,000-6,000 வாங்கி வாழ்வாதாரத்துக்கு வாங்கி விவசாயம் பண்ணுற விவசாயிகளை இன்னைக்கு மத்திய அரசு புறந்தள்ளுகிறது. அவங்க கடனை திருப்பி அடைச்சிதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு தள்ளுபடி பண்ண மாட்டேன்னு சொல்லுது. இது உண்மையிலேயே ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கும் செயல். மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அடுத்த கட்டமாக தொடர் போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். கோவில்பட்டி அருகே சங்கரலிங்கபுரத்தில் உள்ள கால்நடை மாட்டுத் தீவனம் தயாரிக்கும் ஆயில் தயாரிக்கும் ஆலை மற்றும் மர அறுக்கும் ஆலை ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் இருந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தரித்தெருவை சேர்ந்தவர் ரத்னபிரகா. இவர் சங்கரலிங்கபுரத்தில் கால்நடை மாட்டுத் தீவனம் தயாரிக்கும் ஆலை மற்றும் ஆயில் எண்ணெய் தயாரிக்கும் ஆலை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது கால்நடை தீவனம் தயாரிக்கும் ஆலையில் இருந்து பயங்கர தீயுடன் கரும்புகை வந்துள்ளது. இதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் கால்நடை மாட்டுத் தீவனம் தயாரிக்கும் ஆலையில் பிடித்த தீ அருகில் இருந்த ஆயில் தயாரிக்கும் ஆலைக்கும் அடுத்துள்ள மர அறுக்கும் ஆலைக்கும் பரவியது.
கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகையுடன் காட்சியளித்தது. மொத்தம் ஒரு 4 வண்டி உள்ளே வந்து பொருள் வந்து பார்த்தோம்னா இப்போ வெளியே கொஞ்ச நேரம் நின்றுருந்தேன். வெளியே நின்றும் போது சரி கொஞ்சம் அமரட்டுன்னு சொல்லி இப்போ உள்ளே வந்து பார்க்கும்போது மரங்கள் அந்த சைடு பார்க்கும்போது நிறைய சதமாகி கிடக்குது. தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தகவல் அளித்தவுடன் விரைவாக தீயணைப்பு வாகனம் வந்திருந்தால் பெருமளவிலான சேதத்தை தவிர்த்திருக்கலாம் என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். காலை நேரத்தில் தீ விபத்து நிகழ்ந்ததால் ஊழியர்கள் யாரும் வராத காரணத்தினால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தீ விபத்து சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடியில் போலீசாரின் வாகன சோதனையில் சுமார் 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 2 பேரை கைது செய்துள்ள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே தூத்துக்குடி போலீசார் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மறித்து அதில் வந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் கையில் வைத்திருந்த பையை வாங்கி சோதனை செய்தபோது அதில் மதிப்பிழக்கப்பட்ட பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் நெல்லை மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள ஆவுடையாயூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் செந்தாமரை கண்ணன் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் கோவில்பட்டியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் கமிஷன் தொகைக்கு பழைய நோட்டுகளை மாற்றித் தருவதாக தெரிவித்ததால் பணத்தை கொண்டு வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து 18,60,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பணத்தை கொடுத்து அனுப்பிய பாவூர் சத்திரம் மற்றும் கோவில்பட்டியைச் சேர்ந்த 4 பேரை தேடி வருகின்றனர். மதுரை மல்லிக்கு மட்டும் பெயர் பெற்ற ஊர் அல்ல, வண்ண வண்ண கோலப்பொடிகளும் இங்குதான் தயாராகின்றன. இவ்வாறு தயாரிக்கப்படும் கோலப்பொடிகளால் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வீடுகளில் வாசல் முன்பு அழகாக ஜொலிக்கும் வண்ண வண்ண கலர் பொடிகளால் உருவான கோலங்கள் பார்வையாளர்களை கவர்ந்திழுக்கும். விழாக்களில் மட்டுமின்றி சாதாரண நாட்களிலும் கூட வீட்டுக்கு முன்பு கோலமிடுதல் தற்போதும் வழக்கத்தில் உள்ளது. மதுரை சிம்மக்கல் பகுதியில் வெள்ளை கோலப்பொடியுடன் ரசாயன கலவை கொண்டு சிகப்பு, மஞ்சள், பச்சை என 24 கலர் கோலப்பொடிகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த கோலப்பொடிகள் தயாரிப்பில் 50 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருவதாக கூறுகின்றனர் கோலப்பொடி தயாரிப்பாளர்கள். தயாரிக்கப்பட்ட கலர் கோலப்பொடிகள் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. மார்கழி, தை மாதங்களில் இந்த வகை கோலப்பொடிகள் அதிக அளவில் விற்பனைக்கு கேட்கப்படுவதாகவும் இதனால் அந்த காலங்களில் தங்களின் வருவாய் அதிகரிப்பதாகவும் கூறுகின்றனர் கோலப்பொடி தயாரிப்பாளர்கள். பொங்கல் சீசனுக்காண்டி மக்கள் எல்லாம் விரும்பி வாங்குறதுனால நாங்கள் பொங்கலுக்காண்டி தயார் பண்ணிக்கிருக்கோம். எங்கள்கிட்ட எல்லா வித கலரும் கிடைக்கும். 20 கலர் மொத்தம் தயார் பண்ணிக்கிறோம். இத்தொழிலில் பெண்கள் அதிக அளவில் ஈடுபடுவதால் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். 500 குடும்பம் இங்கே தயார் பண்ணி வெளியூர்களுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு இருக்கோம். நாங்கள் 6 கலர் வாங்குவோம். 6 கலர் வாங்கி 24 கலர் தயாரிப்போம். 24 கலர் தயாரித்தது போக ஃப்ளோரசன்ட் கலர் தயாரிப்போம். இதை தயாரித்து வெளியூர்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வியாபாரிகளுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் எங்ககிட்ட வாங்கி எல்லாருமே எங்கள்கிட்ட பல பேர் பயனடைகிறாங்க. பல பேர்த்த வச்சு நாங்கள் பயனடைகிறோம். இது எங்களுக்கு இருக சிறுக சிறுக செஞ்சது இப்போ பெரிய தொழிலாகி நாங்கள் ரொம்ப கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்குது. பெண்களுக்கு இது முன்னேற்றமான தொழில். எங்களுக்கு இது வீட்டு வாசல்களில் வர்ண ஜாலமிடும் வண்ண வண்ண கோலப்பொடியால் உருவான கோலங்கள் போல் இத்தொழிலை நம்பியுள்ள பெண்களின் வாழ்க்கையும் கலர்ஃபுல்லாக மாறியுள்ளது என்றால் மிகையாகாது. கரூரில் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் கோவில் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் ஆளுங்கட்சி பிரமுகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். கரூர் நகராட்சிக்குட்பட்ட பெரியகுளத்துப்பாளையம் பகுதியில் ஸ்ரீ பண்டாரிநாதன் கோவிலும் சொந்தமான இடம் உள்ளது. இப்பகுதியில் அதிமுக அம்மா பேரவையின் பொறுப்பாளர் செல்வராஜ் இடத்தை ஆக்கிரமித்து சுவர் எழுப்பியும் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் செல்லும் கழிவுநீர் பாதையை உடைத்தும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அண்ணா திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த அம்மா பேரவை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் தடத்தை அடைத்து
சுவர் கட்டி கொண்டும், மேலும் பண்டர்நாத் கோவிலுக்கு சொந்தமான கழிவுநீர் பாதையை உடைத்தும் பெரிய இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றார். அதனை வற்புறுத்தி அதை சரி செய்யுமாறு பல முறை ஊர்க்கூட்டம் போட்டு எடுத்து கூறியும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. மீண்டும் பைப்பு உடைத்தது மட்டுமல்லாமல் செவரை கட்டி தடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாத இடையூறு செய்து கொண்டிருக்கிறார். அதை சரி செய்து கொள்ளுமாறு காவல்துறையிடம் மனு கொடுத்திருந்தோம். அங்கும் பலனளிக்கவில்லை. அதன் பிறகு இப்போ ஆட்சியாளர் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். இதிலும் பலனளிக்கவில்லை என்றால் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் தொடர வேண்டும். குன்னூர் மலை ரயில் இழுவைத்திறன் குறைபாடு காரணமாக வழியிலேயே பழுதாகி நின்று செல்வதால் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கும் குன்னூருக்கும் இடையே நீராவி இன்ஜின் மூலம் மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சமீப காலமாக மலை ரயில் பல்வேறு கோளாறுகளால் அவ்வப்போது நடுக்காட்டில் நிற்பது வாடிக்கையாகியுள்ளது. இதனால் மலை ரயில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு 200 பயணிகளுடன் சென்ற ரயில் இழுவைத்திறன் குறைபாடு காரணமாக குன்னூர் அருகே உள்ள அடர்லி பகுதியில் வந்தபோது இன்ஜின் கோளாறு காரணமாக வழியிலேயே நின்றது. இதனால் சுற்றுலா பயணிகள் சுமார் 2 மணி நேரம் நடுக்காட்டிலேயே காத்திருந்தனர். இதன் பிறகு இன்ஜின் சரி செய்யப்பட்டு குன்னூர் சென்றடைந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். சேலத்தில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான நாய்கள் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான நாய்கள் இதில் பங்கேற்றன. நடைபெற்ற நாய்கள் பஞ்சாப், பூனா, கோலாப்பூர், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பொமரேனியன், டால்மேஷன், காக்கர் ஸ்பானியல், கிரேட்டன், புல்டாக், ஹஸ்கி, ராட்வீலர், மினியேச்சர் ஃபின்சர் என 43 வகையான நாய்களும், நாட்டு இன வகை நாய்களில் ராஜபாளையம், சிப்பிப்பாறை நாய்கள் என நூற்றுக்கணக்கான நாய்களும் கலந்து கொண்டன. ஒவ்வொரு வகையை சேர்ந்த நாயின் குணாதிசயங்களை கொண்டும் நாய்களின் பல், தொடை, கால், ஓடவிடுதல், எஜமானின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் உள்ளிட்ட தகுதிகளை கொண்டு சிறந்த நாய்களை தேர்வு செய்யப்பட்டன. உள்ள பாரு. இன்னைக்கு இப்போ சேலம் ஆக்மே கெனல் கிளப் சார்பாக இந்த 17 மற்றும் 18வது நாய் கண்காட்சி நடக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் இந்தியாவிலேருந்து நாய் கொண்டு வந்திருக்காங்க. கோலாப்பூர், பூனா, நாக்பூர் எல்லா இடத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சுமார் 300 நாய்கள் கலந்துகிட்ருக்கு. இதில் வெற்றி பெற்றவங்களுக்கு நீங்கள் அந்த கோப்பைகள் பார்த்துருப்பீங்க. அந்த பல ஆயிரங்கள் மதிப்புள்ள கோப்பைகள் பரிசாக கொடுக்கப்படுது. மற்றபடி இதுக்கு ஜட்ஜஸ் தாய்வான்லேருந்து வந்திருக்காங்க. 2 ஜட்ஜஸுமே. சேலம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த டாக் லவர்ஸ் விரும்பி சேலத்தில் அவங்க நாய் கொண்டாந்து காட்டுறதுக்கு உண்மையான தகுதி நல்ல முறையில் செலக்ட் பண்ணுறதுங்கிறதுனால டாக் லவர்ஸ் விரும்பி கொண்டு வர்றாங்க எல்லா ஊர்ல இருந்தும். நாய்களின் பல்வேறு தகுதிகளை சோதனைகளின் அடிப்படையில் தேர்வு செய்து வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளும் சாம்பியன் கோப்பையும் வழங்கப்பட்டது. இந்த நாய் கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்வது அதிகரித்துள்ளதாக ஷெரீஃப் டிராவல்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 1951ஆம் ஆண்டு முதல் வெளிநாடு மற்றும் உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்து வரும் ஷெரீஃப் நிறுவனம் தற்போது குரோஷியா நாடு வரை தனது சேவையை நீட்டித்துள்ளது. சென்னையில் இது தொடர்பாக நடைபெற்ற அறிமுக விழாவில் பேசிய அந்நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் ரிஷ்வந்த் ஷெரீஃப், தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணம் செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறினார். மேலும் தற்போது சிலர் தங்களது திருமணத்தையே வெளிநாடுகளில் நடத்துவதாகவும் குறிப்பிட்டார். குரோஷியா மட்டுமின்றி ருமேனியா, கம்போடியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சுற்றுலா ஏற்பாடுகள் செய்து தருவதோடு எதிர்காலங்களில்
ஐஸ்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளுக்கு தங்கள் சுற்றுலா சேவை நீட்டிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். Indians have the money power இன்னைக்கு. So spending power வந்துச்சுன்னா Indians are exploring all the cities, all the countries possible. So அந்த change increase ஆயிட்டு தான் போகுது. நம்ம சொல்லுவோம் till there is water in the seas, this industry will never die. அவங்க இன்னைக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இங்கே வந்து கேட்டிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லியாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எல்லாமே, ட்ராவல்ஸ் இந்த ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் வரைக்கும் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஈராக் வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்ராஹிம் அல் ஜவரி 5 நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார். அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஈராக் வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்ராஹிம் அல் ஜவரி ஜவஹர்லால் நேரு பவனில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேச உள்ளார். இந்தியா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு உறவுகள், பரஸ்பர நலன், பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், துணை குடியரசுத் தலைவர் அமித் அன்சாரி ஆகியோரையும் இப்ராஹிம் அல் ஜவரி சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்முவில் கார்கில் போரில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் குறித்து இராணுவ வீரர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ட்ரஸ் பகுதியில் கார்கில் போரின் போது பயன்படுத்தப்பட்ட போஃபோஸ் பீரங்கிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் அந்த பீரங்கிகள் குறித்து இந்திய இராணுவ வீரர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இராணுவ வீரர்களுக்கு பீரங்கியை பயன்படுத்துவது குறித்து பயிற்சியும் அளிக்கப்பட்டது. கார்கில் போர் நடைபெற்ற சமயங்களில் இந்த போபோஸ் பீரங்கி பல்வேறு தருணங்களில் பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒடிசாவில் சாலை வசதிகள் சரியில்லாத காரணத்தால் கர்ப்பிணி பெண்ணை மூங்கில் கட்டி தூக்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. ஒடிசா மாநிலம் கலாஹாண்டி மாவட்டத்தில் உள்ளது லஞ்சிகர் நகரம். இப்பகுதியில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் இங்கு சாலை வசதிகள் சரிவர செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பேருந்து உள்ளிட்ட வசதிகள் சரிவர இல்லாத சூழலில் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு ஆம்புலன்ஸ் சேவையும் மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கர்ப்பிணி பெண்ணை மூங்கிலில் கட்டி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இன்று நிறைவடைந்த இந்திய பங்குச்சந்தைகள் பற்றியும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் இப்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 216 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 32,245 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 51 புள்ளிகள் ஏற்றத்துடன் 9,966 புள்ளிகளிலும் இன்றைய நாளுக்கான வர்த்தகம் முடிவடைந்தது. நிப்டி 50யில் இன்று அதிக லாபம் பார்த்த பங்குகளுக்கான வரிசையில் பாரதி ஏர்டெல் 2.13% லாபமும், விப்ரோ 1.92%, ரிலையன்ஸ் 1.91%, HDFC 1.88%, அதானி போர்ட்ஸ் 1.72% அளவிற்கும் லாபம் பார்த்தன. நிப்டி 50யில் இன்று அதிக நஷ்டமடைந்த பங்குகளுக்கான வரிசையில் டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ் 2.39% நஷ்டமும், வெடாண்டா 1.40%, ஆக்சிஸ் வங்கி 1.11%, சன் ஃபார்மா 0.89%, டாடா ஸ்டீல் 0.86% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் நஷ்டமடைந்தன. தமிழகத்தில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கரூரில் பள்ளி குழந்தைகளுக்கான மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. கரூரை அடுத்த காந்தி கிராமம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் விநாயகா செஸ் அகாடமி சார்பில் மாவட்ட அளவில் பள்ளி குழந்தைகள் பங்கேற்ற சதுரங்க போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 8, 10, 12 மற்றும் 15 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு 4 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. 8 வயதுக்குட்பட்டோர், 10 வயதுக்குட்பட்டோர், 12 வயதுக்குட்பட்டோர், 15 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் அனைவரும் பங்கு பெற்று வருகின்றனர். 300க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கு பெற்று வருகின்றனர். இளம் வீரர்களை உருவாக்கும் வகையில் ரஷ்யா புகழ்பெற்ற இந்திய முன்னாள் கைப்பந்து அணி கேப்டன் சுலைமான் நினைவாக கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளையில் தென் மண்டல அளவிலான கைப்பந்து போட்டிகள் தொடங்கியது. 7வது ஆண்டாக நடைபெறும் இந்த போட்டியில்
குமரி, நெல்லை, தூத்துக்குடி துறைமுகம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து 25க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசு 10,000ம், இரண்டாவது பரிசாக 7,000ம் வழங்கப்பட உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். தென்மண்டல அளவிலான வாலிபால் கைப்பந்து போட்டி முன்னாள் கைப்பந்து வீரர், இந்திய விளையாட்டு வீரர் PA சுலைமான், அகமது சுலைமான் அவருடைய ஞாபகார்த்தமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விளையாட்டு போட்டியில் கிட்டத்தட்ட 25 அணிகள், நல்ல பெரிய அணிகள் பங்கு பெறுகின்றன. திருவண்ணாமலையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இளந்தளிர் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் இணைந்து அண்ணாமலையார் கோயில் முன் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பசுமை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தியது. மலை சுற்றுப்பாதையில் 11 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்த மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு மாரத்தான் திருவண்ணாமலை பொதுமக்களிடம் அதிக கவனத்தை ஈர்த்தது. வைஷாக் இயக்கத்தில் மோகன்லால் நடித்து தமிழ், மலையாளம் என அனைத்திலும் வெற்றி பெற்ற புலிமுருகன் படம் 3D தொழில்நுட்பத்தை தாண்டி தற்போது 4D தொழில்நுட்பத்தில் வெளியாகியுள்ளது. வைசாக் இயக்கத்தில் மோகன்லால், கமாலினி முகர்ஜி, ஜெகபதி பாபு, லால் நடிப்பில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் மலையாளத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி படமாகிய படம் புலிமுருகன். இப்படத்தை தமிழிலும் டப்பிங் செய்து வெளியிட்டனர் படக்குழுவினர். இப்படத்தை 3D வடிவிலும் பல இடங்களில் வெளியிட்டனர். தற்பொழுது இப்படத்தை 4Dயில் வெளியிட திட்டமிட்டு வருகின்றனர். விரைவில் இப்படத்தின் 4D வடிவம் வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை வலு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். தென்மேற்கு பருவமழை தற்பொழுது கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் வலு குறைந்த நிலையில் நிலவுகிறது. தமிழக பகுதிகளில் காற்றில் ஈரப்பதத்தின் அளவு குறைந்துள்ள நிலையில் மேகக்கூட்டங்கள் உருவாகாத காரணத்தினால் சூரிய வெப்பத்தின் நேரடி தாக்குதலினால் அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இயல்பிலிருந்து 3 to 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும், கடலோர மாவட்டங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் பதிவாகியுள்ளது. இந்த நிலை அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தொடரும். நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழக அளவில் வானிலை நிலவரம். சென்னையில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். மதுரை அதிகம் 41, குறைவு 28. கோவை அதிகம் 34, குறைவு 23. திருச்சி அதிகம் 40, குறைவு 28. சேலம் அதிகம் 37, குறைவு 26. நெல்லை அதிகம் 39, குறைவு 28. ஊட்டி அதிகம் 19, குறைவு 12. புதுச்சேரி அதிகம் 38, குறைவு 29. கன்னியாகுமரி அதிகம் 32, குறைவு 26. நாகர்கோயில் அதிகம் 33, குறைவு 26. இந்திய அளவில் வானிலை நிலவரம். டெல்லியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். மும்பை அதிகம் 30, குறைவு 27. கொல்கத்தா அதிகம் 29, குறைவு 27. பெங்களூரு அதிகம் 29, குறைவு 20. திருவனந்தபுரம் அதிகம் 31, குறைவு 25. உலக அளவில் வானிலை நிலவரம். கொழும்புவில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். பெய்ஜிங் அதிகம் 28, குறைவு 21. சிங்கப்பூர் அதிகம் 31, குறைவு 26. சிட்னி அதிகம் 20, குறைவு 12. பாரிஸ் அதிகம் 24, குறைவு 13.
லண்டன் அதிகம் 23, குறைவு 14. துபாய் அதிகம் 44, குறைவு 33. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த ஒரு மணியில் இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.